வணக்கம். ம், நியூஸ் வந்து லைவ் போய்க்கிட்டு இருக்குது. என்ன நியூஸ்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மேலே தான் வந்துட்டு கேஸ் இருக்குது, குற்றம் இருக்குது. அவர்களை தான் வந்துட்டு விசாரணைக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஜராக சொல்லி கூப்பிட்ருக்காங்க 8 மணிக்கு. அது என்ன திருவிழா எதுவும் நடக்குதா தெரில. இப்போ இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் திருவிழாவில் வந்துட்டு என்டிகே தலைவர், நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரில. எதுவும் பெண்ணுக்காக நீதி கேட்டு போராடுறாங்களா என்னன்னு தெரில. ஏம்மா எதுக்கு எல்லாரும் வேலையை விட்டுட்டு வீட்டில் வேலை இல்லையா, வெட்டி இல்லையா, உங்கள் வீட்டில் பொண்ணெல்லாம் இல்லையா, இல்லை ஒரு கர்நாடக ஹீரோயின்றதுனால நீங்கள் இது பண்ணுறீங்களா? இது பாலியல் குற்றத்துக்கும் அரசியலுக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்க? உங்கள் தலைவர் பாலியல் குற்றம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவிக்கணும். தமிழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குற்றம் தானே. இதே வந்து நம்ம வீட்டு பொண்ணை ஒருத்தவங்க தொட்டா வெளுத்து அடிச்சு உரிச்சு எடுத்துருக்க மாட்டோமா இல்லையா? ஸ்டேஷனுக்கு முன்னாடி இவ்வளோ கெத்தா போய் அத்தனை பேர் முன்னாடி எதுக்கு நிற்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு அநீதிக்கு போய் நிற்கிறீங்க. இதில் வேற வீரப்பன் சார் அவர்களோட மக வந்துட்டு என்னமோ கதறி அழுறியம்மா. எதுக்குமா அழுகிற நீனு? ஏம்மா அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணிட்டு பாலியல் குற்றம் பண்ணிட்டு அது கருக்கலைப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை போச்சு. 2011 என்னமோ சொல்கிற கல்யாணம் நடக்கும்போதே வந்து தடுக்க வேண்டியது. 2011 தான்மா கேஸ் கொடுத்துருக்கலாமா அந்த பொண்ணு. கேஸ் கொடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு விசாரிக்கிறதுக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. குற்றம் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானேம்மா ஆகணும். என்னம்மா இது? கர்நாடக ஹீரோயின், அந்த ஹீரோயினுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க. எல்லாரும் தப்பு பண்ணலையா? ஏன் எங்கள் சித்தப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க? என்ன சித்தப்பா? நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சித்தப்பா, அப்பா, தாத்தான்ட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு புரியலை எனக்கு. என்னம்மா நீ வந்து ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால தானம்மா நாடு சீரழியுது. என்னம்மா பெண்ணுக்கு எதிராக நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் நிற்கணுமேம்மா. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னம்மா அந்த பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்குமா. நீங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அது எப்படிம்மா நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சிஎம் ஆகி உங்கள் கட்சியில் உள்ள தலைவர் சீமான் அவர்கள் சிஎம் ஆகி எல்லா பெண்கள் வாழ்க்கையும் நல்லா வச்சுப்பாரா? சொல்லுங்கள். எதுக்குமா அப்படி நீ கொடுக்கணும்? ஒன்று நீ கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணலேட்டே அந்த பொண்ணு கேஸ் தரமா கொடுப்பா? ஏம்மா கேஸ் கொடுத்தா நீ ஏமாத்திருக்கேன்னா ஜெயிலுக்கு தானம்மா போகணும். ஜெயிலுக்கு போகணும், நான் பெயிலபிள் அஃபென்ஸில் போகணும். பெயிலேருந்து வரவே கூடாது. இதே நம்ம பொண்ணுங்க நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணுங்களை தொட்டால் என்னம்மா பண்ணுவோம்? அடித்து உரிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து அவன் வெளியிலே வர விடாத பற்றி பண்ணிடுவோம்லம்மா. என்னம்மா நீங்கள் தலைவர்னு மட்டும் நீங்கள் என்னம்மா எதுக்குமா இவ்வளோ பேர் திரண்டிருக்கீங்க திருவிழா கணக்கா? ஒரு பெண்ணுக்கு எதிராக நிற்கிறீங்கம்மா. இது நல்லா சிந்தித்து பாருங்கள். உங்கள் கொள்கையும் உங்கள் கோட்பாடையும் நீங்கள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்கிறீங்க. நல்லா யோசிங்க. ஒரு பெண்ணோட கற்புக்கு எதிராக நீங்கள் செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணிக்காங்க. எதுக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்? ஏன்னா நடிகையாக இருந்துட்டா வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நடிகைன்ற ஒரு வார்த்தைக்காக அந்த பெண்ணை வந்து தப்பாக சித்தரிக்கலாமா? சொல்லுங்கள். பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான். அதான் ஆதாரங்கள் எல்லாமே வச்சுருக்கம்மா. அந்த பொண்ணு ஆதாரம் வச்சுருக்கு, நிரூபிச்சா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதானே. இதில் எதுக்குமா கட்சியை கொண்டு வரீங்க, தேர்தலை கொண்டு வரீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து தப்பு பண்ணால் தண்ணி குடிக்கணுமா? தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும். சரியா? இந்த பெயில் கீழெல்லாம் கொடுத்து என்ன சொல்கிறாப்புல இது அது பேர் என்னது, ஜெயிலில் வந்து போகிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா. எதுக்கு போயிருப்பீங்க? போராட்டத்துக்கு போயிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்போ போயிட்டு வருவீங்க. ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா. ஏன்னா ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா 4 பேர் வீடியோ பார்க்குறவங்க என்னம்மா நினைப்பாங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமாம்மா? ஏம்மா உங்கள் தலைவர் தப்பு பண்ணியிருந்தா அவர் ஜெயிலுக்கு போயே ஆகணும், அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அந்த பொண்ணு வாழ்க்கை இழந்துருக்கு இதுமா.